இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் நிலைக்கிறது இல்லைல்ல. இதுக்கு எவ்வளவோ காரணம் இருந்தாலும் முதல் காரணம் எதிர்பார்ப்பு. இது ஒன்றும் புது காரணம் இல்லை, காலங்காலமாக இருக்கிறது தான். அதோட மாடர்ன் வெர்ஷன் தான் இப்போ இன்ஃப்ளூயன்ஸாக வந்திருக்கு. முன்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோவா இருக்காது. சினிமா மூலமோ இல்லை புக்ஸ் ஆர் ஸ்டோரி ரீடிங் மூலமோ உருவாகிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை நிஜ வாழ்க்கையில் இருக்கிற சூழலும் பொருளாதார நெருக்கடியும் அந்த கற்பனையாகவே அழிச்சிரும். நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம் பல சந்தர்ப்பங்களில் உண்மையை உணர வச்சிரும். இன்றைக்கி கண்ணு முன்னாடி எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நம்ம கற்பனையை நிஜமாக்க எவ்வளவோ ஆப்ஷன்ஸும் இருக்குது. பின்விளைவுகள் தெரிஞ்சும் அதை பொருட்படுத்தாத மனநிலை இருக்குது. கொஞ்ச நாள்லேயே சௌகரியம் சலிப்பையும் கடன் கவலையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இஎம்ஐயில் வீடு, காரு, தேவையோ இல்லையோ இருக்குன்னு காட்டுறதுக்கு எதையாவது வாங்கிறது. கிரெடிட் கார்டு லிமிட் முடிகிற வரைக்கும் தேய்னு தேய்ச்சிடுறது. கொஞ்ச நாளில் நிஜம் நம்மளை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். இதோட விளைவு பொருளாதாரத்தை மட்டும் பாதிக்காமல் உங்களோட அன்றாட பழக்கம், குணம், குடும்ப வாழ்க்கைன்னு எல்லாத்துலேயும் பிரதிபலிக்கும். பல நேரங்களில் இது ஒரு விதமான பயத்தையும் தேவையில்லாத குழப்பத்தையும் வீண் விவாதம்னு பல கோணங்களில் வெளிப்படும். இதோட தொடர்ச்சி நம்ம கூட இருக்க நம்ம பார்ட்னர்கிட்ட இருந்து கூட நம்மளை ஐசோலேட் பண்ணிடும். பொதுவாக ஒரு சண்டை எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ரிப்ளை வருது, அவ்வளோதான். ரிப்ளை மட்டும் போதுமா? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, விடு, இது ஒன்று போதும். உங்கள் கூட இருக்கவங்களுக்கு உங்களோட குணம் நல்லா தெரியும். நீங்கள் அப்நார்மலாக இருக்கிறது தெரிஞ்சுதான் சம்திங் இஸ் நாட் ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்குறது. அந்த கன்சர்ன் காச்சும் என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை விட்டுட்டு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சம்மந்தம் இல்லாமல் ஆர்கியூ பண்ணால் கடைசியில் 2 பக்கமும் ஹர்ட் ஆகுறது தான் மிச்சம். இயற்கையோட படைப்பிலேயே ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் இருக்குது. ஆனால் ஹியூமன்ஸ் மட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கேன்ற டேகை போட்டுட்டு ஈகோவோடு இருக்கும். போல்டாக இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவசியமான விஷயந்தான். பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மென் கிட்ட தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது. அது மாற்றப்பட வேண்டிய விஷயந்தான். வி விமன்ஸ் டு டிசர்வ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் எக்கானமிக்கலி வி மஸ்ட் பி செல்ஃப் சஃபிஷியன்ட். ஆனால் அதுக்காக செல்ஃபிஷாகவும் டாமினண்ட்டாகவும் இருந்துட்டா சேஞ்ச் எங்கேருந்து வரும்? ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி அதே மிஸ்டேக்கை நாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. I'll catch you on the next session. Until then, bye from AK. Stay tuned.